பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு நடக்க போகிற ரஸ்லிங் ஃபைனல் மேட்ச்சில் நம்மளுடைய வினேஷ் போகட் தங்கப்பதக்கம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஒலிம்பிக்லேருந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 50 கிலோ கேட்டகிரி இதில் ரஸ்லிங் வந்து விளாட்றாங்க. ஆனால் இன்னைக்கு வெயிட் செக் பண்ணும்போது 50 கிலோவோட அவங்க 100 கிராம் எக்ஸ்ட்ரா கூடி இருந்ததுனால ஸோ அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒலிம்பிக்லேருந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு எந்த பதக்கமே வந்து கிடைக்காது. ஸோ யூஸ்வலாக அவங்க வந்து 53 கிலோ கேட்டகரியில் தான் வந்து கேம் வந்து விளையாடுவாங்க. ஆனால் இந்த ஒலிம்பிக்கில் அவங்க 50 கேஜி ரெஸ்லிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று என்னாச்சு அப்படின்னா, அவங்களுடைய வெயிட்லேருந்து ஒரு 2 கிலோ அதிகமாகிடுச்சு. ஸோ அதை குறைக்கிறதுக்காக அவங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ணி பார்த்துருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு 100 கிராம் வந்து அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ரஸ்லிங்கில் முதல் பதக்கம் யாருக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்.